ஹாய் கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலோட டுடே எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன நடக்குதுன்னா, கங்கா வந்து கோமா வந்துருக்காங்க. எதுனாலனா குமரன் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. மலேசியா போகிறேன், அங்கே போய் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கங்காவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்கள் அப்பான்ற பொறுப்புலேருந்து எஸ்கேப் ஆக தானே பார்க்குறீங்க அப்படின்னும் உடனே குமரன் சொல்லுன்னு கோவம் வந்துடுது. நீ இதை கூட பாசமாக சொல்லி தான் நான் இங்கேயே இருந்திருப்பேன். நீ இப்போ கூட நீ என்னை புரிஞ்சுக்கல பார்த்தியா? இங்கேருந்து நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க சொல்கிற. அங்கே பாருங்க, காவேரியை பாருங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூடயே இருக்காங்கன்னு. காவேரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சந்தோஷமா இருக்கா, நீ அப்படியா இருக்கா அப்படின்ற மணிக்கு கங்கா கேட்டுருந்தாங்க. கங்காவை பார்த்து குமரன் கேட்டுறாங்க. உடனே இது வந்து கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கங்கா அழுத மணிக்கு நீங்கள் போகக்கூடாது அவள் தான் சொல்லிட்டேன். உடனே நான் போக தான் போகிறேன் அப்படின்ட்டு கோவத்தோட குமரன் வந்து வெளியே போயிடுறாங்க கதவை அடைச்சிட்டு. இங்கிட்டு மறுநாள் ஆயிடுது. உடனே குமரன் வந்து எல்லாரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. உடனே கங்கா கங்கான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கங்கா வந்து உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. உடனே கங்கா வெளியே வராங்க. வா கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு. இங்கிட்டு குமரன் வந்து காவேரிட்ட உடம்ப பார்த்துக்கோ, நீ நல்லா இரு, உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு. இங்கிட்டு வந்து யமுனாட்ட நான் வரக்குள்ளேயும் நீ கலெக்டர் ஆயிருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ளேயுமா அவ்வளோ நாளாக ஆக போறீங்க நீங்கள் வர்றதுக்கு அப்படின்னு. இல்லை 3 மாதம் அதுக்குள்ளே கலெக்டர் ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாமா அதுக்குள்ளெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு. உன்னை எங்கள் அம்மா பேசுனாங்களா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. உன்னை நினச்சி நீயும் சந்தானம் மணிக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவேன்னு சொல்லிட்டு பயப்படாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்துடுவேன் 3 மாதத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கங்காவை போய் கட்டிப்பிடிக்க போகிறாங்க. உடனே கங்கா வந்து வேணா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன், நீ வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வெளியே வந்து எல்லாரும் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே நிற்கிறாங்க. ஆனால் கங்கா மட்டும் வரல. கங்கா மேலே இருந்து எட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு குமரன் எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் கங்கா வந்து எட்டியும் பார்க்கல. இங்கிட்டு குமரன் வந்து கார் ஏறி போயிடுறாங்க. அவங்கள விடுறதுக்கு வந்து நெவீனும் விஜயும் போகிறாங்க. இது வந்து மறுநாள் வந்து ஸ்கேன் எடுக்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. விஜய்லேருந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. காவேரியோட ஸ்கேனை பார்த்துட்டு ஐயோ ஆல்ரெடி வந்து அம்மா போட்டுருந்துச்சு, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, சாமியை வேண்டிக்கிறாங்க. விஜய் வந்து இங்கிட்டு கங்கா அழுதுட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுக்க போகிறோம், அவர் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி காவேரிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதை நீ மாமாட்ட சொல்ல வேண்டியது எனக்கா, போன அடிச்சா கூட பேச மாட்டேன் அப்படின்னு. நான் பேச மாட்டேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்ட அவங்க அம்மா காவேரி, அவங்க அக்கா விஜய் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த மணிக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ வரப்போகுது நம்ம சேனல்ல.